ஐயனார் துணை சரியில்லை. அடுத்த வரை எபிசோடில் கஸ்தூரியும் அவங்களுடைய அண்ணனும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கஸ்தூரியோட ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணதுனால, நீங்கள் நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி அந்த வீடு கூடிய சீக்கிரமாகவே நம்ம கைக்கு வரப்போகுதுங்க அப்படின்னு வரை சொல்கிறாங்க. ஏதோ வீட்டில் பாம்பு வந்துருச்சா, அதனால் வீட்டை சரி பண்ணிகிட்டு இருந்தா சொன்னாங்க. அதனால் வீடு எங்களுக்கு சொந்தம், யாரை கேட்டு அதில் கை வச்சிங்கன்னு சொல்லி நானும் போய் பிரச்சனையை பண்ணோம். ஆனால் அவங்க அதுக்கு எதுக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப திமிராக நடந்துக்கிட்டாங்க. அதனால தான் நாங்கள் போலீஸை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல நின்னோம். நின்ன கையோட பயந்துக்கிட்டு எல்லாரும் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த கொலைகாரன் இருக்கான்ல, என்னையும் அண்ணனையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாரு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டுக்கு சீல் வச்சே ஆகணும்னு சொல்லி கோர்ட்டோட அந்த வீட்டுக்கு போய் நின்னோமா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தி வீட்டுக்கு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி சீலும் வச்சாச்சு. கூடிய சீக்கிரமாகவே அந்த வீட்டோட டாக்குமெண்ட் எங்கள் பேரில் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கார்த்திகா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏமா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அதுவும் உன் அண்டை குடும்பம் தானே, அத்தனை பேரும் வெளியில் போயிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் இங்கே சந்தோஷமாக வேற இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் தான் என் வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட தங்கலைன்னு சொல்லி இப்போ என் மாமியார் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கஸ்தூரியும் அவங்களுடைய அண்ணனும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரபு முடிச்சிருக்காங்க.